டெவில் அது ரொம்ப நம்ம எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது. அதற்காக நம்ம ஒரு பிரத்யேக ஜெபம், உபவாச ஜெபம். இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்மள ஆண்டவராலே முத்திரிக்கப்பட்டபடினால பிசாசு வெளியே நின்றுதான் பார்த்து கொண்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து வகை தேடி கொண்டு இருக்கிறான். சிங்கம் போல வகை தேடி கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தாலும் அவன் உள்ள உட்கார்ந்துப்பான். உட்கார்ந்தானா போச்சு, நம்ம ஐடென்டிட்டி போச்சு, நம்ம தன்மானம் போச்சு, நம்ம வாழ்க்கை போச்சு, நம்ம உடை போச்சு, நம்ம மரியாதை போச்சு, நம்ம கண்ணியம் போச்சு, நம்முடைய சரீரம் அவ்வளோதான், குத்துண்டு நாமே குத்தி கொண்டு அவ்வளோதான் காலி. அதனால அதற்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், யூ மஸ்ட் ஹாவ் a discerning spirit. You must know which is evil and which is good. எது பொல்லாத பிசாசு என்று தெரியணும், எது பரிசுத்தம் என்று புரியணும். அதில் ஈவில் கொண்டு வருகிற தாட், ஈவில் கொண்டு வருகிற பாவங்கள், ஈவில் கொண்டு வருகிற பழக்க வழக்கங்கள், ஈவில் கொண்டு வருகிற பிரிவினைகள், ஈவில் கொண்டு வருகிற வியாதிகள், இது எல்லாவற்றையும் நம்ம போராடி மேற்கொள்ள வேண்டும். We have to fight against them. ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். Great armor from head to toe. ஹாமர் கொடுத்திருக்கிறார். அதனால ஒரு சேதம் நமக்கு அணுகாது.